அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். நல்ல நேரம் வரும்போது கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது ஏன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கான ரெமெடி என்னங்க? சரி, இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்குது, இதுக்கான ரெமெடி என்னங்க? ஏதாவது எங்களோட மன திருப்திக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கிறதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருந்தால் எழுதி கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு தெரியல, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுங்க, நாங்கள் அதை செய்கிறோம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில சமயங்களில் நம்ம விளக்கு போடணும்னா எத்தனை விளக்கு போடணும், எவ்வளோ நாள் போடணும் அப்படிங்கிற கேள்விகளும் வருது. இப்போது இந்த பதிவில் இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கும்போது சிம்ம ராசியில் என்னென்ன வருது அப்படின்னு சொன்னால், மக நட்சத்திரம் வருது, பூர நட்சத்திரம் வருது, அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் வருது. இந்த உத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம், மகம் அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்போது இங்கே சூரியனுடைய வீட்டில் இந்த 3 நட்சத்திரங்களுடைய காம்பினேஷன் இருக்கும்போது இது சிம்ம ராசிக்காரங்களே எப்படி இருப்பாங்கன்னா, சரியான கம்பீரமாக இருப்பாங்க, கௌரவமாக இருப்பாங்க, யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேங்கிறது தெளிவாக இருப்பாங்க. பட்டினி கிடந்தாலும் கிடைக்கனே தவிர நான் யார்கிட்டையும் போய் கை நீட்ட மாட்டேன் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி கௌரவமாக இருக்கிற இந்த சிம்ம ராசிக்கு இது ஒரு நெருப்பு ராசி. பேச்சு அப்படி வீச்சாக தாங்க வரும், நெருப்பு மாதிரி வரும். கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. அவங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் தான் பழக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பழக்க வழங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றணும். இது இப்படி தான் 4 3 7னா 7 தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் அப்படி இல்லையே. எல்லா நேரங்களும் எல்லா மனிதர்களும் கரெக்டாக இருக்க முடியாது இல்லையா? வாக்கு தவற வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும், கேவலப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எல்லாரும் அதே நிலைமையில் நம்ம இப்படியே கோடு போட்ட மாதிரியே இருக்க முடியாது இல்லையா? இவங்களுக்கு ஒரு நிகர் நிலை இருக்குங்க. அதாவது அவங்க ஒரு நிற்கிறத பார்த்தோன்னாலே ஒரு சில அவங்க ஒத்த காலை சரித்து ஒரு கையை ஒரு ஷோல்டர் தாழ்ந்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்க நிற்கிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா நிகராக இருக்கும். அதாவது கால் பாதங்கள் பதிஞ்சு இருக்கிறதுலேருந்து தோளினுடைய அமைப்பு வரைக்கும் அப்படி கம்பீரமாக ஒரே நீர்நிலையில் இருக்கும். அது சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அதே இருக்கும். அதே மாதிரி இந்த பொய் சொல்கிறது, மாற்றி பேசுகிறது, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணலான்னெல்லாம் ட்ரை பண்ணால் அதுக்கெல்லாம் இணங்கவே மாட்டாங்க. முடியாது, இது உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கோ, என்ன ஆளை விடு, இதெல்லாம் என்னை யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகபட்ச தைரியமுடைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தைரியமுடைய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அவங்கள அசைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஷ்டம சனி உட்காந்துருக்கு. கீழ்நிலையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி நல்லா வச்சு செய்யறதுக்கு தாங்க போகுது. சூரியனுக்கு மிகப்பெரிய எனிமிட்டி பிளானட் அப்படிங்கிறது சனி. அப்போது இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கார், 8ஆம் பாவகத்தில் இருக்கார். 8ஆம் பாவம் என்னென்னலாம் தரும் அப்படின்னா, வம்பு வழக்குகளை தரும், பிரச்சனைகளை கொடுக்கும், விபத்துக்களை உருவாக்கும், ஆயுள் கண்டங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய விதிப்பயன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன ஏஜில் இந்த அஷ்டம சனியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதில் வேலை வாய்ப்புகளில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தவங்க செஞ்ச அல்லது இவங்க ஒரு டீம், அப்போ அந்த டீம் பண்ணுற மிஸ்டேக்குக்காக இவங்களுக்கு மெமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நின்று தான் செய்யாத தவறுக்கு அவமானப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனிக்காரங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு நெருப்பு இல்லையா, நெருப்புக்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே பார்ப்பாங்க. அப்போ என்ன ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு அதை முன்கூட்டியே சொல்கிறதுக்கு ஆட்கள் தயங்குவாங்க. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இவங்க எல்லாத்தையும் அந்த டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க, நெருங்க விடாமல். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ். ஆனால் ரொம்ப நல்லவங்க, நம்பலாம், அவங்கள 100% நம்பலாம். ஆனால் இந்த அஷ்டம சனியில் என்ன ஆகுது அப்படின்னா, கடன் வரும், உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் வரும். இந்த 7ல் ராகு இருக்கும்போது உங்களுக்கு கனவுகள் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி வரும். அப்போ ஒரு யாரை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ மனசு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக இருக்காது. அதிகப்படியாக தனிமையை நாடக்கூடியதாக இருக்கும். உறவுகளோட ஒட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உறவுகளோட ஒட்டி போகும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க ஒரு பகைமையையும் ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலைகளையும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசிக்கு வரும். அப்போது இதில் குரு அப்படிங்கிறவர் என்ன, 5 8ஆம் பாவத்துக்குரியவர். 5ஆம்னா 50% நல்லவர், 50% கெட்டவர். அப்போ வருமானத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், அதை எப்படி கொடுத்தானே தெரியாமல் பிடுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த குரு உட்காந்துருக்கார். குரு உட்காந்துருக்கிற வீடும் அவருக்கு நட்பு வீடு கிடையாது குருவுக்கு. அப்போது இந்த கிரகங்களில் இது கூட சந்திரனோடவே சேர்ந்து கேது இருக்குது. எப்போவுமே தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சிம்மராசி இந்த இடத்துல குழம்பும், தடுமாறும்.
முடிவெடுக்க முடியாமல் யார்கிட்ட கேட்குறதுனே இவங்க தான் கேட்க மாட்டாங்கல்ல, இவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுல்ல, இவங்க தானே அட்வைஸ் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. அப்போ யார்கிட்டையும் கேட்குறக்கும் மனசு வராது. அப்போ குழம்பி தூக்கம் இழந்திருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் ப்ரெஷர் தான் வரும். சரியா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ சூரியன் அப்படிங்கிறது தலைமை பண்புள்ளவர் இல்லையா? சூரியன் அப்படிங்கும்போது பிரதோஷ வழிபாடு, இன்னொன்று வந்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சனியினுடைய பார்வை இருக்கு இல்லையா, சனியினுடைய தாக்கம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இந்த கம்பீரமான ஆடம்பரமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு எளிமையாக போகலாம். இப்போ ஆஃபீஸுக்கு காரில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 வீலரில் போங்க. ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும், எளிமையாக இருக்கிறது தான் பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸோட சாதாரணமான ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. சனிக்கு வந்து அது நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் என்னங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு சொன்னால், போட்டு போனால் எங்கேயாவது விழுவீங்க, விழுந்து சகதியோடு ஆஃபீஸ் போவீங்க. இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த சனி பண்ணும். அப்போ என்ன, நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம், பின்தங்கிக்கலாம். சனி அப்படிங்கிற நம்பர் 2ஆன ஆள் தான், நம்ம சூரியன் அப்படிங்கிற நம்பர் 1ஆன ஆள். அப்போ நான் முன்னாடி போவேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவமானங்களும் பிரச்சனைகளும் வரும். அப்போ கொஞ்சம் பின்தங்கிக்கலாம், மற்றவங்கள பேச விடுங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கொஞ்சம் பின்தங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அவமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாறிடும். அப்போ வழிபாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் பாதுகாத்துக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பை தரக்கூடியது. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தனுசு ராசி, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் பாவம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு. முருகப்பெருமானுடைய சந்நிதிகள் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் டென்ஷன் இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குதலை கொடுக்கும். நீங்கள் வந்து தனியாக ஆட்சி பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கு யாருமே தேவையில்லை, நான் சொல்கிறதா நடக்கணுங்கிற அந்த தன்மை, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க. இங்கே இவங்க வந்து எந்த இடத்துல கலங்குவாங்க அப்படின்னா, அந்த 5ஆம் பாவம் இருக்கு இல்லையா, மக்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் ரொம்ப கலங்கி போயிடுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வழிபாடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கோவில்களுக்கு வந்து நெய் கொடுக்கலாம் தானமாக. அதே மாதிரி அன்னதானம் பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு மனோதைரியத்தையும் அந்த நெகட்டிவிட்டியை வந்து வின் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். இதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாக்கியம், மேன்மை, உங்கள் குழந்தைகளுக்கான நன்மைகளும் பிரச்சனை இல்லாமையும் பாதுகாத்துக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வருஷமும் எல்லா நாளும் எல்லா மனிதர்களும் சுகமாகவோ கஷ்டங்கள் இல்லாமையோ இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாம் கலந்து தான் வரும். அந்தந்த காலகட்டங்களில் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நடக்குதோ அது மாதிரி வரும். அதுக்கு உள்ள விஷயங்களை நம்ம அப்பப்போ அந்த திசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி வழிபாடுகள் செய்யும்போது நெகட்டிவிட்டியிலிருந்து கொஞ்சம் விலகலாம், அதனுடைய பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் மாறி வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதனால் உங்களால் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் தான், பெருசாக பண்ணணுங்கிறதுலாம் இல்லை, என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதே மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க தலை வணங்கி பணிதல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது தலை நிலத்தில் பட விழுந்து வணங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது வந்து உங்களை உயர்த்தும். பணிபவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறது தான் விதி. ஸோ இது இங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.